ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்லேருந்து என்ன நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டே வந்து இவங்க ஈவினிங் சரியாக க்ளீன் பண்ணல, எல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி நைட்டு வந்து வாஷ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சாண்டா வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. பாரு வந்து எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டாங்க. அது திவ்யா வந்து பாரு கடைசி பாத்திரம் கழுவுற வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாரு என்ன பண்ணாங்கன்னா, கம்முவோட பெட்டில் போய் படுத்துட்டாங்க. அப்படியே 2 பேர் தூங்கிட்டாங்க. ஸோ நடு ராத்திரியில் வந்து திவ்யா வந்து கேமரா கிட்ட போய் பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து திரையை விலக்கி பார்க்காதீங்க, ஸ்க்ரீனை விலக்கி பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சவுண்டு கேட்டதும் கம்ருவும் பார்வதி எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் கம்ரு வந்து நீ உன் பெட்லேயே போய் தூங்கு, இங்கே தூங்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா பார்வதி போயிட்டாங்க. மார்னிங் வந்து வெளியில் அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. கொஞ்சம் ஃப்ரீ டாஸ்க் மாதிரி எல்லோரும் பாரோட முடிஞ்சலாம் எல்லாம் மாற்றி மாற்றி அமித்தோட ஃபேஸில் எல்லாம் அந்த ஃபோம் மாதிரி க்ரீம் இது பண்ணிவிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் காலையில் வந்துட்டு கனியும் திவ்யாவும் இந்த பாத்திரம்லாம் சரியாக கழுவையில் ரொம்ப கேவலமாக கழுவிருக்கு அப்படின்ட்டு வீட்டு தலை கம்ருவை கூப்பிட்டு சொன்னாங்க. கம்ரு வந்து சரி நான் பார்க்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்குள்ளே கம்ருவோட நோஸில் வந்து அடிபட்டது, ஏதோ லைட்டாக வீக்கமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி விளையாடும்போது அப்படி அதுக்கு திவ்யா வந்து ஒரு பெரிய அட்வைஸ் பண்ணாங்க. ஐயோ கண்ட மாதிரி ஓடி திருப்பி கம்ரு வந்து பார்க்கிட்ட நீ வாஷ் பண்ண சரியில்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா கம்ருவோட நோஸில் அந்த அடிப்பட்டதுக்கு பார் வந்து அந்த ஐஸ் கட்டி ஊற்றுற மாதிரி வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பற்றி அவர் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஆனால் திவ்யா கனி எல்லாருமே வந்துட்டு இது திருப்பி அவங்க கேட்கல அப்படிங்கிறத மைண்டில் வச்சுருக்காங்க. காலையிலே பார்த்திங்கன்னா வினோத்தும் கனியும் வந்துட்டு எவ்ரி மார்னிங் அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பேசிட்டாங்க. கனியும் பார்வதியும் கம்ருவும் சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ திருப்பியும் பார்வதியோட தப்பு எங்கே தலை ரூமில் தூங்குனது, கொஞ்சம் நேரம் தூங்குனது தப்பு. சரியாக பார்த்து அவங்க எல்லாம் வாஷ் பண்ணிட்டாங்க. பட் இருட்டில் என்ன தெரியும், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்ததை அவங்க ரொம்ப நோட்டீஸ் பண்ணிவிட்டு பார்வதி மேலே கம்ப்ளைண்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி பாருவோட அம்மா வராங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.